இது ஃப்ரேம் வந்து கொஞ்சம் இதுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் தெரியுது எனக்கு. பார்க்கலாம். மார்க்கெட் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் ஆனையும் அடுத்த செகண்டே நம்ம என்னென்ன அனலைஸ் பண்ணோமோ அதை போய் தொட்டாங்க. என்ன அனலைஸ் பண்ணோமோ அதை போய் தொட்டு விட்டார்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆன அடுத்த செகண்டே நம்ம என்ன அனலைஸ் பண்ணோமோ அதை போய் தொட்டுருச்சு. பார்க்கலாம் இந்த இடத்துல இருந்து என்ன பண்றாங்கிறத பார்ப்போம். $23,512 சொல்லியிருந்தேன். அதை போய் ரீச் பண்ணிட்டு மார்க்கெட் புட்டு சைடு இறங்குகிறது. புட்டு சைடு இறங்குது. நம்ம இதுல இருந்து இது மட்டும் அனலைஸ் பண்ணோம். அந்த அனலைஸ்ல ஓப்பனிங்லேயே பாதி எடுத்தாங்க. மீதி வந்து அடுத்த செகண்ட் ஒரு நிமிஷம் கூட இல்லை, அதுக்குள்ள போயிட்டு எடுத்துட்டாங்க. ஒரு என்ட்ரி ஒன்று கொடுத்துருக்குங்க. புட் சைட்ல வந்து 184க்கு என்ட்ரி ஆகிருக்கு. 135க்கு ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கேன். பார்ப்போம். ஏதாச்சும் நம்ம கணக்கு கரெக்டா இருந்தா ஃபால் சைடு போனா இது கண்டிப்பா போகும். நான் இன்னைக்கு ஃபுல்லா மார்க்கெட்டை பொசிஷனை மட்டும் பார்த்துட்டு சொல்லிட்டே இருக்கேன். ஸ்கால்பிங் பண்ற செல்லே பண்ணிடலாம் அப்படின்ட்டு. சைடு தான் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்போ கண்டினியூஷனா எவ்வளவு தூரம் எடுப்பாங்கிறத பார்த்துட்டு இருக்கேன். கண்டினியூஷனா எவ்வளவு தூரம் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கால் சைடு தான் போவாங்கன்னு நினைச்சோம், அதே மாதிரி போயிட்டாங்க. புட்டு சைடு கண்டினியூஷன் ஆயிட்டு இருக்கு. உடனே புட்டு ஃபுல்லா இறக்கிட போறது இல்ல. அவங்க பிளஸ் ஆர் மைனஸ் எடுத்து தான் வருவாங்க. இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம வந்து கால் சைடு வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் போகும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணோம். அந்த அனலைஸ் போய் டச் ஆயிடுச்சு, காலையிலேயே ஆயிடுச்சு. இனி மேக்சிமம் அதை உடைச்சாதான் மேல, இல்ல அப்படின்னுச்சுன்னா புட்டு சைடே குறைந்துருவாங்க. புட்டு சைடே குறைறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கால் சைடு தான் அனலைஸ் இருந்துச்சுன்னா வைங்க, பார்ப்போம். இதை உடைக்கட்டும், திருப்பி உடைச்சு மேல போனாங்கன்னா செக் பண்ணலாம் வேற எங்க சப்போர்ட்ஸ் இருக்குன்னு. எனக்கு வந்து இன்னைக்கு 23,512 சப்போர்ட் எடுத்துட்டு புட் சைடு இருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்ப்போம். அதை உடைச்சு மேல திருப்பி டிராவல் ஆனாங்கனால் கால் சைடு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா இன்னைக்கு புட்டுக்குள்ளேயே வந்துருவாங்க. பார்ப்போம். ஆனா பிளஸ் ஆர் மைனஸ் நிறைய இருக்கும். பார்ப்போம். மார்க்கெட் டோட்டலா கால் சைடு தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு எடுப்பாங்களா அப்படிங்கறது என்னோட யோசனை. ஏதோ உடைக்கிறாங்களா இன்னைக்கு, அப்படியே சாயந்தரம் மட்டும் கூட்டிட்டு போயிட்டு ஏதோ உடைக்கிறாங்களான்னு தெரியல. எந்த சைடு உடைச்சு என்ன பண்ண போறாங்கிறது இந்த ஃப்ரேம்ல இருந்து வெளியே போனாதான் நம்ம அதனால முடிவு பண்ண முடியும். புட்டு சைடு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் புட்டு சைடு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நான் வந்து 23,550 எடுத்து வச்சிருந்தேங்க. அது வந்து 184 ரூபாய்க்கு எடுத்து வச்சிருந்தேன். இப்போ 30 பாயிண்ட் தாண்டி போயிட்டு இருக்கான். நம்ம இப்போ வந்து அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து 226 அந்த ரேஞ்சு போயிட்டு இருந்துச்சு ஸ்ட்ரைக் பிரைஸ். நான் இப்போ வந்து ஒரு 30 பாயிண்ட் மேல டிராவல் ஆயிருச்சு. $40 வந்துட்டான். நான் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் கட் பண்ணிட்டேன். நான் ஒரு 40 பாயிண்ட்ல கட் பண்ணிட்டேன். ஆனா இருங்க, இந்த இடத்துல வந்து எங்கேயாச்சும் யூ டர்ன் போடுறானான்னு பாத்திரலாம். யூ டர்ன் போடுறா, நான் வந்து காலையில எடுத்து வச்சிருந்தேன். புட்டு சைடு தான் இருக்கும். இதை தாண்டட்டும்னு சொன்னேன், தாண்டல வேண்டாம், தாண்டினாதான் கால் சைடு போவாங்கன்னு. கரெக்டா அதே மாதிரி புட்டு சைடு தான் எடுத்திருக்காங்க. இன்னும் 11 மணிக்குள்ள எடுத்தாங்கன்னா பார்த்துட்டு போலான்னு வெயிட் பண்ணிருந்தேன்.
நான் ஒரு ஹோல்டு பண்ணது எடுத்துட்டேங்க. ஆனா இது வந்து இனி எவ்வளவு தூரம் கண்டினியூஷன் ஆகும், ஏதோ ஒரு இடத்துல திருப்பிடுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா புட்டு வந்து ரொம்ப நேரம் ரொம்ப கண்டினியூ எடுக்க மாட்டாங்க இன்னைக்கு. ஆனா புட் சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புட்டு சைடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திருப்பியும் ஒரு பிளஸ் எடுத்து போகலாம். ஏன்னா இந்த பொசிஷன் பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்த அளவுக்கு இங்கெல்லாம் வரல. அதனால எங்க வேணாலும் பிளஸ் அடிச்சு வரலாம். ஆனா புட் சைடு வாய்ப்பு இருந்துச்சு, ஒரு கிளியர் கட்டா ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஆனா இது கண்டினியூஷன் ஆச்சுன்னா எவ்வளவு தூரம் இப்போ ஆகும் அப்படின்னுச்சுன்னா, நம்ம பார்த்தோம்னா எந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னுச்சுன்னா, எந்த சப்போர்ட் கன்ஃபார்மா எடுத்தாங்கன்னா அவங்க ஸ்டாப் லாஸ் பூரா அடிக்கும். அதை பிளான் பண்ணி தான் அவங்க எடுப்பாங்க. அதான் நம்ம எந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் பார்க்க போறோம். இருங்க பார்ப்போம். ஸ்ட்ரைக் பிரைஸ் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னா, இப்ப மார்க்கெட் என்ன பொசிஷன்ல போயிட்டு இருக்கோ அதுல இருந்து 1%, அப்ப இப்ப 23,000 ரூபாய் டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னுச்சுன்னா, நம்ம 1% எடுத்துட்டீங்க அப்படின்னுச்சுன்னா 230க்கு மேல எந்த டிராவல் ஆயிட்டு இருக்கோ அது எடுத்தீங்கன்னா நமக்கு அது வந்து பேசும். அதுக்கு கம்மியா எடுத்தீங்கன்னா பேசாது. ஸ்ட்ரைக் பிரைஸ் எப்பவுமே நீங்க அதை கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. 1% மேல இருக்கணும். 1% இப்ப 23,300 அந்த ரேஞ்சுக்குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்குன்னா நம்ம 1% எவ்வளவு? 230. 230க்கு மேல எடுத்தீங்க அப்படின்னுச்சுன்னா கண்டிப்பா ஸ்ட்ரைக் பிரைஸ் பேசும், நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அது புடிச்சு வச்சுக்குவாங்க. அதுக்கு மேல ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து புடிச்சிரும். புட்டு சைடு தான் வாய்ப்புன்னு சொன்ன, புட்டு சைடு நல்லாவே எடுத்துட்டாங்க. இது மேக்சிமம் இப்போ போயிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சு நிறுத்துவாங்கிறது தான் யோசிக்கிறேன். இப்ப நம்ம இதுல இருந்து எந்த இடத்துல இந்த புட்டுல இருந்து தப்பிச்சிடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பொசிஷன் பாத்தீங்கன்னா நமக்கு இவங்க இதை கண்டினியூஷன் பண்ணாங்கன்னா 23,300 மட்டும் கூட்டிட்டு போகலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட் பொசிஷன் மாறுறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா நான் ஒரு 11 o'clock கிளம்பிடுவேன். இதுலயும் உடனே கொடுத்துறேன்னு சொல்லிட்டு திருப்பி பிளஸ் ஆர் மைனஸ் நிறைய எடுக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த இடத்துல இவ்வளவு ஸ்பீடா கொடுத்துட்டேன்னு சொல்லி ஒரு பிளஸ் அடிச்சாலும் அடிப்பாங்க, பார்க்கலாம். சரிமா, நமக்கு ஒரு டைம் ஆயிருச்சு. இப்ப நம்ம நினைச்சது கிட்டத்தட்ட நெருங்கி நடந்துருச்சு. இது ஃபால் ஆனால் இது மட்டும் ஆகலாம். ஆனா பொறுமையா தான் இருக்கணும். பிளஸ் ஆர் மைனஸ் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஃபால் ஆனா இது மட்டும் ஆக வாய்ப்பு இருக்கு. நான் தான் சொன்னேன், இது 3வது டைம் 4வது டைம் இறக்குனாங்கன்னா நிச்சயமா இறங்குற அதே மாதிரிதான் இறங்கிட்டாங்க. நம்ம ஃபால் சைடு தான் பிளான் பண்ணோம். ஃபால் சைடு நல்லா நடந்திருக்கு. சரி, தேங்க்யூ கைஸ். நான் இதோட வீடியோ கிளம்புறேன். நான் லைவ் முடிச்சுட்டு கிளம்புறேன். 10:45 11 கிளம்புனா தான் நமக்கு ஒர்க் ஆகும். தேங்க்யூ. பார்த்துக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் கூட இருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பதிவு பண்ணிக்கோங்க. பதிவு பண்ணி வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்லுங்க. அவங்களே எல்லாம் பதிவு பண்ணிட்டு பார்க்க சொல்லுங்க, வாட்ச் பண்ணுங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து வீடியோ போட்டுடுறேன்.
இது லைவ்ல இருக்கும். நான் அதை வந்து சின்ன சின்னதா, ஏன்னா ஃபுல்லா வந்து பார்க்க முடியாது இல்லையா, ரெண்டாவது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எடுத்திருந்த ஸ்ட்ரைக் பிரைஸும் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரே நிமிஷம் காட்டுறேன், அது நல்லாவே போயிருந்தான். ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் எடுத்திருந்தேன். காலையில நான் மார்க்கெட்ல இருக்கும்போது சொல்லியிருப்பேன் 184க்கு நான் வாங்கியிருந்தேன். இப்போ ஒரு 40 பாயிண்ட் கிட்டத்தட்ட மேல போயிடுச்சு. நான் கட் பண்ணிட்டேன், உங்களுக்கு காட்டுறக்காக எடுத்தேன் நான் இப்போ. சரிங்களா, சரிம்மா, பாய். இதோட நான் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வணக்கம். இன்னைக்கு தேதி 6/6/2026 சனிக்கிழமை. ஆக்சுவலா மார்க்கெட் வந்து 5/6/2026 முடிஞ்சிருக்கு. அதை நம்ம என்ன லைவ் மார்க்கெட்ல சொல்லியிருக்கோம் அப்படிங்கறத இப்போ ஒரு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு லைவ் மார்க்கெட்ல சொன்னதையும் சேர்ந்து ஜாயின் பண்ணி போட்டுடுறேன். பாருங்க எப்படி நம்ம அனலைஸ் பண்ணிருக்கோம், எப்படி சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, பதிவு பண்ணிக்கோங்க. திங்கக்கிழமை லைவ்ல பார்க்கலாம். சரிங்களா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வந்து காலையில 9:05 சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இதில் இருந்து இந்த ஹையை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 23,512 எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். 9:05 இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும் பார்க்கலாம், ஃப்ரீ மார்க்கெட் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஃப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே கிட்டத்தட்ட ஒரு 23,478 அந்த ரேஞ்சுக்குள்ளதான் ஓப்பன் ஆனாங்க. அதுக்குள்ள ஓப்பன் ஆனாங்க. சரி, பிளஸ் சைடு போவாங்க, இது மட்டும் போவாங்க அப்படின்னு சொன்னோம். அந்த ஒரு செகண்ட்லயே, அந்த ஒரு நிமிஷம் கேண்டில் அதிகபட்சம் 2-3 நிமிஷத்து கேண்டிலுக்குள்ளேயே இதை முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு திருப்பி ஃபால் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதுக்கு முன்னாடியே சொன்னேன், இதை டச் பண்ணாலும் ஒரு ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னைக்கு ஃபால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதை வந்து ஹையா கூட அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி லைவ் மார்க்கெட்லயே சொல்லிட்டு இருந்தேன். இதை டச் பண்ணிட்டு யூ-டர்ன் போட்டாலும் போட்டுருவாங்க, ஃபால் சைடு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி ஃபால் சைடு வந்து ஃபர்ஸ்ட் டைம் உடைக்க ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் செகண்ட் டைம் உடைக்க ட்ரை பண்ணாங்க, தேர்ட் டைம் உடைக்க ட்ரை பண்ணாங்க, மூணாவது டைம் உடைச்சாங்க. உடைச்சு நல்ல ஒரு ஃபால் வந்துச்சு. அப்போ இந்த ஃபால் வந்த போகும்போது தான் சொல்லிட்டு போனேன், இதோட கண்டினியூஷன் 23,301க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதோட கண்டினியூஷன் வந்து இதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா பிளஸ் ஆர் மைனஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அதே மாதிரி இந்த இடத்துலயே நான் லைவ்ல இருந்து கிளம்பிட்டேன். அதுல இருந்து ஒரு சின்ன ஃபால் எடுத்து திருப்பி நல்லா பிளஸ் அடிச்சு அதுக்கப்புறம் ஃபால் வந்து சாயந்தரத்துக்கு மட்டும் கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனா இதுக்குள்ளதான் ஃப்ரேம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே தான் நடந்திருக்கு. இப்போ 3 டைம் உடைச்சாங்க, 4வது டைம். ஆனா நான் வந்து காலையிலேயே ஒரு 23,550 ஸ்ட்ரைக்ல வந்து பாத்தீங்கன்னா 184 ரூபாய்க்கு நான் ஒரு எடுத்து வச்சிருந்தேன், அதை ஹோல்டு பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு இந்த இது இறங்கணும்னு பாத்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்டுக்கு மேல கிடைச்சிச்சு. அப்ப நான் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். அப்புறம் சொல்லிட்டு போயிருந்தேன், இப்ப 40 பாயிண்ட் வந்துருச்சுங்க, நான் புக் பண்ணிட்டேன். 60 பாயிண்ட் மட்டுமே போனாங்க, ஆனா நமக்கு அந்த ஸ்பீட்ல 40 கரெக்டா கிடைச்சிச்சு. சரி போதும், ஏன்னா எந்த இடத்துல வேணாலும் பிளஸ் திருப்பாங்கன்னு தெரியும், பிளஸ் திருப்பாங்க, கொடுத்தவங்களுக்கு அடிப்பாங்கிறது தெரியும். ஏன்னா மார்க்கெட் டைம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. காலையில பாத்தீங்கன்னா நான் இது போகும்போது 10:30, சாயந்தரம் மட்டும் டைம் இருக்கு, இனி இருக்கிறதோ கொஞ்சம் தான் இருக்கு, இதுக்குள்ளதான் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும் போது எப்படி, சரி பிளஸ் ஆர் மைனஸ் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டு போயிருந்தேன். அதே மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் நிறைய எடுத்து ஈவினிங் கொண்டு வந்து திருப்பி ஒரு பிளஸ் அடிச்சு நிறுத்திட்டாங்க. பாத்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் இனி அடுத்தது திங்கட்கிழமை 8ஆம் தேதி தான் ஓபன் ஆக போகுது. இது கூட லைவ்ல சொன்னதையும் சேர்ந்து ஜாயின் பண்ணி போட்டுடுறேங்க, பாருங்க. பார்த்துட்டு லைவ்ல எந்த அளவுக்கு நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா பண்ணிக்கோங்க. நம்ம அட்வைசர் கிடையாது, ஆனா இந்த குறிப்புகள்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ வந்து இது ஒரு சான்ஸ் இருக்கு, இது மட்டும் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிறது ஒரு குறிப்பு தான். அந்த குறிப்பும் உங்களோட அனலைஸும் சேர்ந்து நல்லா இருந்துச்சுன்னா நீங்க ஸ்கால்பிங் நல்லா பண்ணலாம். இது போக பாத்தீங்கன்னா புதுசா இருக்கிறவங்க, அதாவது நம்ம மார்க்கெட்டுக்கு சரி, ஷேர் மார்க்கெட்டுக்கும் சரி, ஸ்கால்பிங் சரி, இதெல்லாம் புதுசா ஒண்ணுமே தெரியல, புதுசா இருக்கிறவங்க நம்ம லைவ்ல கொஞ்சம் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணலாம். பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உள்ள வந்துட்டு ஒரு சின்ன ஒரு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ ஒரு சின்ன வீட்டுல இருக்கிறவங்க, ஒரு லேடிஸ்
ஒரு வேலைக்கு போகலாம்னு நினைப்பாங்க, ஆனா போக முடியாத சூழ்நிலைகள் அவங்களுக்கு இருக்கும். அவங்க எல்லாம் ஒரு 3 மாசம் 6 மாசம் நம்ம கூட பிராக்டிஸ் பண்ணாங்கன்னா தினம் கண்டிப்பாக அவங்க ஒரு 1000 rupees 2000 rupees சின்ன கேபிட்டல் வச்சு 1000 2000 ஈஸியா. ஆனா எல்லா நாளும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா மாச கடைசியில பார்த்தா நம்ம பிளஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா அனலைஸ் கரெக்டா ஓரளவுக்கு நம்ம பண்றோம், ஓரளவுக்கு சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து லைவ் மார்க்கெட்ல சொல்லிட்டு இருக்கோம். இதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிடிச்சவங்க ஒரு உடனே எதிரும் கேபிட்டல போட வேண்டாம், ட்ரேட் எடுக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். இது பிகினருக்கு சொல்றேன். இதுல ஸ்கால்பிங்ல இருக்கிறவங்கள இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து பேச வேண்டாம். பிகினர் சொல்றேன். அதாவது பிகினர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒரு ட்ரேடுங்கிறது ஒரு 4-5 ட்ரேட் பண்றோம். ஒரு டைம் ஃபால் ஆகுது, ஒரு டைம் பிளஸ் ஆகுது. நேத்துல கன்ஃபியூஸ்டா எனக்கு இதான் கிட்டத்தட்ட இதான் கிடைக்கும், கிடைச்சா கிடைக்கட்டும், இல்ல ஸ்டாப் லாஸ் அடிக்கட்டும் அப்படின்னு உட்கார்ந்த 40 பாயிண்ட் கிடைச்சிச்சு. நானே 25 பாயிண்ட் 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். நான் இதுக்கு மேலதான் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். இதுக்கு மேல ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிருந்தேன் ஸ்ட்ரைக் பிரைஸ்ல. அப்புறம் அவங்க அதுக்கு மேல போவாங்க, உடைச்சாங்கன்னா மேல போவாங்க, ஆனா உடைக்க மாட்டாங்க நம்பிக்கையில தான் இருந்து அதே மாதிரி கிடைச்சிச்சு. இந்த லேடிஸ் எல்லாம் வேலைக்கு போகலாம், ஆனா போக முடியாத சூழ்நிலை. இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறவங்க இதெல்லாம் சின்ன பிராக்டிஸ் பண்ணலாம். பிராக்டிஸ் பண்ணி இதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போடுறாங்க, தெரிஞ்சுக்கலாம். நம்ம லைவ் மார்க்கெட்லயே சொல்றோம், கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணலாம். பண்ணிட்டு அவங்களும் ஃபியூச்சர்ல ஒரு சின்ன சின்ன ஒரு ட்ரேடு, இப்போ இங்கிருந்து ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் போறோம்னா ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு 5 to 20 சொல்லுவாங்க. அதான் 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போடுறது நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சா 20 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு ட்ரேடு பிராக்டிஸ் பண்ணி எடுக்கலாம். இதுக்கு இது நம்ம லைவ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீடியோஸ் வந்து சப்போர்ட்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. முயற்சி பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, நீங்களும் கத்துக்கொள்ளலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.